ஹலோ ஹலோ, டேய் என்ன மறந்துட்டியா நீ? வர்கீஸ் என்ன பேசுறேன். ஏய் எந்த வர்கீஸ்? மாக்காப்பா கட்சிக்காக போறாரு வர்கீஸ். ஓ மாங்காப்பு வர்கீஸா? அதான். அப்புறம் நான் இப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அது எனக்கு புரியுது. கொஞ்ச நாளாவே நான் அங்க வராததுனால அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியுது இல்லையா? சரி விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல யாராவது பட்டாக்கத்தி சேதுன்னு இருக்காங்களா? பட்டாக்கத்தி சேதுவா? அதே போல தேக்கடி ரமேஷ், லுங்கி பிரகாஷ், அந்த மாதிரி யாராவது? இது எல்லாமே ரவுடிங்க பேராச்சே. ஆமாமா ரவுடிங்க தான். இப்ப எது கேக்குற? ஏன் கல்யாணம் எதுவும் பண்ணி வைக்க போறியா என்ன? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அவங்கள உனக்கு தெரியுமா? அப்புறம் அவங்க எல்லாம் பயங்கரமான ரவுடிங்கப்பா. என்ன பண்ணவும் தயங்க மாட்டானுங்க. ஆமா ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டே நீ? ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இது வேற ஒரு கேஸ். அப்புறம் நான் உன்னை அப்புறம் கூப்பிட்டுமா? சரி நான் வச்சிடறேன். சரி நல்ல வேலை தப்பிச்ச. உனக்கு தெரியுமா யார் அந்த பட்டாக்கத்தி சேது? அது என்னன்னா அவனுக்கு பிரச்சனைக்காரங்க தான். எப்படி சொல்றதுன்னா பெரிய ரவுடிங்க தான். அதனாலதான் அவனுங்க தைரியமா பேசிருக்கானுங்க. என்னால மட்டும் எழுந்து நிக்க முடிஞ்சதுன்னா ஒரே மிதியில எல்லாரையும் காலி பண்ணிருப்பேன். இவனுங்கெல்லாம் எனக்கு பிறந்தவங்களான சந்தேகமா இருக்கு. ஏன்னா தலைய தொங்கப்பட்டு வந்திருக்கானுங்களா? பழனி என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தேவையில்லாம நீங்களும். ஏது எப்படியோ இப்ப நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால நாம அப்படியே சைலண்டா போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது பண்ண போய் அப்புறம் உங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு வரும். இன்னொரு விஷயம், நீங்க புது பணக்காரன்னு ஊர்காரங்க சொன்னாலும் சரி, பணக்காரங்க தானே. வர்கீசனை நீங்க எப்படி பேசி சமாளிச்சாலும் சரி, எங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வரானா அது கண்டிப்பா அந்த பெரியம்மா வீட்டு பொண்ணு ஆலிசா தான் இருக்கும். சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கும். இவன் இப்ப எங்க போயிட்டு இருக்கான்? ஆண்டவா ஏதாவது பிரச்சனை பண்ண போறான்னு நினைக்கிறேன். நில்லு எங்க பெரியமாவை பாக்க? பெரியமாவை பாக்கவா? மோச்சம் கிடைக்கும். எதுக்கு? நானும் வரேன். வேண்டாம், நான் தான் உங்களை போய் பார்க்க போறேன்னு சொன்னேன். நடுவுல நீங்க எதுக்கு? உங்களை மரியாதையா குமாரசாமின்னு கூப்பிடுற, வேற ஏதாவது கூப்பிட வச்சிடாதீங்க. இவன் அந்த லேகியத்தை சாப்பிட்டா போல இருக்கு. பெரியமா ஒரு விஷயம் சொல்லும். இல்ல பெரியமா, இவனுக்கு காசு தேவைப்படுதான். காசை பத்தி எல்லாம் குமாரசாமி சொல்லிருப்பானே. காசுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல பெரியமா. அப்புறம் என்ன விஷயம்? அது நான் சொல்றேன் பெரியமா. இல்ல நான் சொல்றேன். அது வந்து என்னன்னா பெரியமா, கால்ல விழுந்து இவன் ஆசீர்வாதம் வாங்கணுமா? அது இல்ல அந்த விஷயம் சொல்லு. அந்த விஷயம் தானே நானே சொல்றேன் பெரியமா, நீங்க கூட வாங்க. அதாவது அது பெரிய விஷயம்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா, அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அது என்னன்னா அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போறோம்னு ஆசைப்படுறான். பெரியம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன். போங்க பெரியமா. இப்ப இருக்கிற பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. சின்ன ஆசை தான் பெரியமா. ஏன்பா ஒருவேளை நீ அவளை கூட்டிட்டு அப்படியே ஓடிட்டேன்னா? பயப்படாதீங்க, எப்படி கூட்டிட்டு போறேன்னு அப்படியே கூட்டிட்டு வந்துருவேன். சரி அப்போனா குமாரசாமி காட்டுவான். அட ஆண்டவரே, என்ன பசங்க. ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்ன? காண்டம். அது எதுக்கு? ஒருவேளை அவ மாசம் ஆயிட்டானா போலீஸ் கேஸ் ஆயிடும்ல. அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ ஆசையில மண்ணள்ளி போட பெரியமா கிட்ட எந்த கெட்ட பேரும் வாங்காம தப்பிக்கணும். என் செல்ல குட்டி இங்க இருக்கிறியா? எங்கடா போய் தொலைஞ்சாவ? ராசாத்தி உன்னை தேடி வரண்டி. கிடைச்சிருச்சு, பெரியமா கிட்ட இருந்து சம்மதம் கிடைச்சிருச்சு. கொஞ்சோண்டு மல்லிப்பூ வாங்கணும், அவ்வளவுதான். நீ வாங்க சொல்றத என்னடா பண்ணிட்டு இருக்க? கைய விடு. எனக்கு தடுக்காத. என்ன விடு. எனக்கு தெரியாது. எனக்கு தடுக்காத விடு. என்ன விடு. நீ ராச்சல. டேய் மகாதேவா. விட்றாவல. டேய் இந்த விஷயத்துல நீ தலையிடாத, உனக்கு வேற மேட்டர் இருக்கு. முதல்ல வேண்டாம் விட்டுருங்க. இப்ப புரியுதுடா. அப்ப உங்களுக்குள்ள செட்டப் ஆயிடுச்சுல. டேய் இப்ப நான் உன்கிட்ட எது சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்ப நீ நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது. சர்டிபிகேட் கொடுக்கறாரு. உனக்கு அவளை பிடிச்ச உடனே நீ அவளை நல்லவன் சொல்ற. தனியா ஒரு பொண்ணு கிடைச்சோன்னு அவளை கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல. வேணாடா, இந்த மாதிரி சொன்னா கேளுடா. டேய் சண்டை போட்டுக்காதீங்கடா. டேய் பண்றாங்க. டேய் என்ன இவனுங்க? டேய் என்ன பண்றீங்க? நிறுத்துங்கடா. டேய் சண்டை போட்டுக்காதீங்க.
பண்ணாதீங்கடா. யாராவது பார்த்துட போறாங்க. அசிங்கமா பேசுற. எவ்வளவு தைரியம் இருந்தா? என்னங்கடா நீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சொல்றத கேளுடா. டேய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. பார்த்துட்டே இருடா. ஏ ஆலிஸ் எழுந்துருடி. ஏ யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. என்ன எழுந்துரு. பெரியம்மா? யாரோ கதவு தட்டுறாங்க. எழுந்து வா. யார் அது? யாரு? யாருன்னு சொல்லுங்க. பதில் சொல்லாம இருக்கீங்க. வணக்கம் பெரியம்மா. நீதான் கதவை தட்டினியா? வாயை திறந்து பதில் சொன்னா என்ன உனக்கு? தூக்கமெல்லாம் வராதா உனக்கு? என்னடா இந்த கோலத்துல வந்திருக்க? அது அது வந்து பெரியம்மா கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் உடனே ரோம் வரைக்கும் போகணும். எங்க போற? என்ன சொன்ன? அங்க போய் நான் போப் ஆண்டவரை பார்க்கணும். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இப்ப நீ அங்க போற அளவுக்கு என்ன நடந்தது? அது ஒண்ணும் நடக்கல. முன்னெச்சரிக்கையா போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ அது ஒரு சம்பவம் நடந்து நான் இங்க இல்லாம போயிட்டேன்னா என்ன பண்றது? அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்பி வர்றதுக்கான வண்டி காசு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அங்க போறதுக்கான வண்டி காசு என்கிட்ட இல்ல. எனக்காக நீங்க ஒரு 50 ரூபாய் தரணும். 50 ரூபாயா? நீ ஒரு வேலை பண்ணு. ஒரு ரப்பர் ஷீட் எடுத்து கையில வச்சுக்க. போற வழியில ஏதாவது ஒரு கடையில கொடுத்துரு. ஏன்னா இப்போதைக்கு என் கையில காசு இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பெரியமா. இதை அடிவே நீங்க உதாசீனப்படுத்த கூடாது. குமாரசாமி போய் முதல்ல படுத்து தூங்கு. ராத்திரி நேரத்துல என் வாயில ஏதாவது வந்துற போது. போ இங்க இருந்து. நான் ரோமுக்கு போல பெரியம்மா. ரோமுக்கு போகணும். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக மரத்துல ஏறி இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன்னு சொன்னதுக்காக தான் வந்தேன். எங்க போறீங்க? நான் ரோம் வரைக்கும் போக போறேன். எதுக்கு? ரவுடிங்ல கூட்டிட்டு வரதுக்கா? ரவுடிங்க எது எப்படியோ பாலவாக்கத்துல இருந்து நான் கூட்டு வந்த ரவுடில ஒருத்தனை உனக்கு பிடிச்சிருக்கல. இப்ப குமாரசாமி நிம்மதி ஆயிட்டான். உனக்கு தெரியாத விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். உண்மையை சொல்லனா அவங்க எல்லாம் ரவுடிங்களே கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, குமாரசாமி எங்களை பத்தி என்ன சொல்லிருக்கீங்களோ அந்த விஷயமும் எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லவா? வேண்டாம் கண்ணு, அத கேக்குற அளவுக்கு சக்தி இந்த குமாரசாமியோட உடம்புல இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், பெரியமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? அத கேக்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லன்னு இப்பதான் சொன்னீங்க. சொல்லு. கூடிய சீக்கிரமே தெரிய வரும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் நிச்சயமா ரோம்ல இருந்து வரமாட்டேன். எது எப்படியோ நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ காதலிச்சு அந்த பையன் சுதீஷ் இருக்கான்ல, அவன் ரொம்ப நல்லவன். உங்களோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு குமாரசாமின்னு பேர் வச்சிருங்க. பொண்ணா பிறந்தா குமாரின்னு வச்சுக்க. இந்த குமாரசாமியோட ஆசையை மட்டும் நிறைவேற்று, அதான் சொல்றேன். நான் ரோமுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் அன்புக்குரிய, என் அன்பான, என் அன்புக்கும் மரியாதைக்குரிய ஃபாதர்களே, தமிழை தவிர
இந்த குமாரசாமிக்கு எந்த ஒரு பாஷையும் தெரியாது. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் SBI காலனி. என்னோட பேரு மை நேம் இஸ் பெரியம்மா வீட்டு குமாரசாமி. எனக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வேணும். பண்ணிட்டா போச்சு. அவன் எங்க? யாரு மரம் வெட்டுறவனா? அவன மகாதேவன்டா. உங்க எல்லாருக்கும் அவனை எப்படி தெரியும்? அவன் இப்ப ரோமுக்கும் வந்துட்டானா? அப்படியே எட்டி உதச்சுன்னு வச்சுக்கோ. உன்னால தானே சண்டே நடந்துச்சு, அதனாலதான் அவன் எங்கேயோ போயிட்டான். அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். உங்க ஞான திருஷ்டிக்கு அளவே இல்ல. இந்த ரோம்ல உட்கார்ந்துகிட்ட எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும் போது அம்மா ரோம்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா நான் திரும்பி வந்துட்டேனா? அப்ப ரோமுக்கு நான் போவே இல்லையா? அட எல்லாரும் வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? தேவையில்லாம எல்லாரும் பயந்துட்டோம். டேய், நாங்க உன்னை தேடாத இடமே இல்லடா. எதுக்கு? நான் தான் வேண்டாதவன் ஆயிட்டேன்ல. டேய், தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சிடுறான். டேய் விட்டு தள்ளுறா. இங்க பாரு, கை குடுறா. கை குடுறானா? டேய் சுதி, முதல்ல கை அவன் கொடு. சொல்றான். டேய் கை குடுறா. கைய குடுறா. என்னடா? கை கொடு. இவங்களை பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் ஒத்துமையான மாதிரியே இருக்கு. கலவரம் வராம பாத்துக்கங்க. டேய் சரிடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.